வணக்கம் நண்பர்களே. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் முக்கியமான ஒரு மாறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களால் தன்னோட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியும். விலங்கினால் அது முடியாது, அந்த அளவுக்கு முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ காதல், வீரம், சோகம், கவலை, வியப்பு, ஆச்சரியம், ஆனந்தம், பேருவகை, அன்பு, கருணை, இப்படி பலதரப்பட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய தனிப்பட்ட ஒரு ஆற்றல் யாருக்குன்னா மனிதர்கள் மட்டும்தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ தமிழ் இலக்கியங்களை தொட்டு தொட்டு மனிதனுடைய உணர்ச்சிகளை பல பாத்திர படைப்புகள் வாயிலாக மிக அற்புதமாக படைத்து காட்டி நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சங்ககால புலவர்களும் சரி, இலக்கிய ஆர்வலர்களும் சரி. அப்படி பார்க்கின்ற பொழுது கம்பராமாயணத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பராமாயணத்தை பற்றி பல செய்திகள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதாவது தனிமனித உணர்ச்சிகளை அப்படியே சித்திரமாக வடித்து காட்டக்கூடிய தனிப்பெரும் ஆளுமை கம்பர் அளவுக்கு வேறு யாருக்கா இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதிலும் குறிப்பாக இந்த தாய்மை உணர்வுன்னு சொல்லக்கூடியது அனைத்து உணர்ச்சியும் விஞ்சியது. இப்போ கருணைன்னு சொல்கிறோம், பரிவுன்னு சொல்கிறோம், பாசம் சொல்கிறோம், நேசம் சொல்கிறோம், அன்புன்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த ஒரு ஒற்றை வரையில் ஒரு வார்த்தையில் நம்ம கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் தாய்மை. அன்பினுடைய முதிர்ந்த முடிவான நிலையில் ஏற்படுறது தாய்மை உணர்வு. அந்த தாய்மை உணர்வை, அந்த தாய்மை உணர்ச்சியை கம்பர் எப்படி படம் பிடித்து காட்டுகிறார் என்பதை அவருடைய இலக்கிய வரிகளில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு இன்றைய அளவில் பொருந்துகின்றது நம்முடைய இன்றைய நவநாகரிக உலகிலும் கூட இந்த தனிமனித வாழ்க்கையினுடைய தாய்மை உணர்வுடைய முக்கியத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் கம்பர் இவ்வாறு அதை கையாண்டு இருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த ஒரு சின்ன ஒரு பதிவில் சில செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி பார்க்குறப்போ ஒரு நாட்டில் முதல்ல தாய்மை உணர்வு வெளிப்படுறது அரசர்லேருந்து தொடங்கணும். நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் எப்படி தாய்மை உணர்வு இருந்தது அப்படின்னு காட்டுக்கூட தசரதனுடைய தாய்மை உணர்வை பற்றி முதல்ல சொல்கிறார். தாய் ஒக்கும் அன்பின் தவம் ஒக்கும் நலம் பயப்பின் சேய் ஒக்கும் முன்னின்று ஒரு செல்கதி ஒய்க்கும் நீரார் நோய் ஒக்கும் என்னின் மருந்து ஒக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவருக்கும் மன்னான்னு சொல்லி தசரதனுடைய தாய்மை உணர்வை சொல்றார். அதாவது முறை செய்து காக்கும் மன்னன் மக்களுக்கு எரியென்று வைக்கப்படும் வள்ளுவர் சொல்லக்கூடிய அளவில் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லனேன் மீக்கூறும் மன்னன் என்றும் அதே வள்ளுவர் சொல்லக்கூடிய அளவில் ஒரு அரசனுடைய இலக்கணத்தை பறைசாற்றுகின்ற அரசன் அன்பு செலுத்துவதை, மக்களை நேசிப்பதை, தாயை போன்று இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகாந்திரமாக தசரதனுடைய அன்பு தாயன்பனுடைய அதை காட்டக்கூடிய வகையில் தாய் ஒக்கும் அன்பின் அன்பு செலுத்துவதை தாயை போன்றுவன் தவம் ஒக்கும் நலம் பயப்பேன். அவனோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னா பயன் விளைவிப்பில் நன்மை செல்ல தவத்தை போன்று இருந்தது. தாய் ஒக்கும் அன்பின் தவம் ஒக்கும் நலம் பயப்பேன் சேய் ஒக்கும் முன்னின்று ஒரு செல்கதி ஒய்க்கும் நீரார் நோய் ஒக்கும் நோய்க்கு மருந்து ஒக்கும் என்னான் அப்படின்னு பார்க்குறப்போ நுணங்கு கேள்வி ஆயப்பூங்கால் அறிவு ஒக்கும் என்னான்னு சொல்லக்கூடிய வரிகளை பார்க்கின்ற பொழுது உயிர்களிடத்திலே, நாட்டு மக்களிடத்திலே அன்பு செலுத்துவதிலே தசரன் தாயை போன்று விளங்கினான் என்ற அவருடைய தாய்மை உணர்ச்சியை எடுத்து காட்டுகின்றார். ஒரு நாட்டினுடைய அந்த அரசை ஆளக்கூடிய, அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த அரசனுடைய தாய்மை உணர்வை பற்றி பார்த்தோம். அப்படி அவருடைய புதருடைய ரகுகுல திலகர்களாக விளங்கக்கூடிய அந்த தசரனுடைய புதருளாகிய ராம இலக்குவனர்கள் எப்போவுமே நகர்வல்லம் போவது அவருடைய வழக்கம். அப்போது புலிக்கு பிறந்து பூனையாகும் சொல்லக்கூடிய அளவில் அந்த தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய அந்த தாயன்பு அப்படி இருக்கிற இடத்துல அவருடைய புதல்வர்களாகிய ரகுவம்சத்தில் தோன்றிய ராம இலக்குவனுடைய தாயன்பும் எப்படி இருக்கும் என்பதை சட்டை வருத்து காட்டுகிறார் பாருங்கள். சாதாரணமாக நம்ம இப்போ ஒருத்தர் ரோட்டில் புறவோட பார்த்தோன்னா யாரை பார்த்தாலும் ஒரு 2 வார்த்தை அப்படி நல்லா இருக்குன்னு கை காமிங்க, சிரிங்க, பேச முடியல, ஒரு ஜஸ்ட் ஹேவ் அ ஸ்மைல், அதுவே பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்து மூஞ்சில முடிக்கிறது பாவன்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கை மாறி போச்சுங்க. கல்யாணம் வீட்டு போனாலும் அப்படி இருக்கு, மற்ற வீட்டு போனாலும் அப்படி தான் இருக்குது. ட்ரெயினில் 10 மணி நேரம் ஜேர்னி பண்ண ஒருத்தரை பூஞ்சி பார்க்கவே மாட்டோம். குனிஞ்ச தலைமுறைலாம் வச்சுட்டு அப்படியே அந்த செல்லை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது ஹைதராபாத் போனாலும் சரி, அகமதாபாத் போனாலும் சரி, டெல்லி போனாலும் சரி, 20 மணி நேரம் 30 மணி நேரம் குனிஞ்ச நேரம் செல்லை பார்க்குறாங்க. தவிர எதிர்த்தாப்புல யார் உட்காந்துருக்காங்க, என்ன ஊரை தாண்டி இருக்கு, என்ன ஸ்டேஷன் வந்திருக்கு, யாரும் 2 பேரை பார்ப்போமா, ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு ரிஜிடாக போயிடுதுங்க லைஃப். அப்படின்னு இருக்கக்கூடாது. ரோட்டில் பார்த்தா என்ன சார் நல்லா இருக்கீங்கன்னு கேளுங்க, புன்முறை ரோடை பார்த்துட்டு ஒரு சிரிப்பாக சிரிங்க, அப்படி மூஞ்சி திருப்பின்னு போகிறத அந்த காலத்திலே உணர்ந்திருக்கார், ராமர் காலத்திலே. இப்போ ராம இலக்குவன் என்ன பண்ணுவான்ற சொல்லார் பாரு கம்பன். அதில் தான் தாய் உணர்வு நம்ம பார்க்கணும். நம்ம பிற்காலத்தில் திரேதாயுகத்தில் நடந்து அப்புறம் துவாபரம் முடிஞ்சு கலியுகம் கலியுகத்தில் 2023 ஆண்டில் இந்த மாதிரிலாம் மக்கள் மாறிடுவாங்க. 21ஆம் நூற்றாண்டில் செல்லு பைத்தியமாக அலைவாங்க, மக்கள் முடிஞ்ச மக்கள் சிரிக்கூட மாட்டேன் தெரிஞ்சு வரணும் அன்றைக்கே சொல்லியிருக்காரு அவர். என்ன பண்ணுவாங்களா, ரோட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா அண்ணே நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் குடும்பம்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா, அப்பா உடம்பு தேவலாமா, பொண்ணு கல்யாணம் பார்த்தீங்களா, வரன் பார்த்தீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா,
பையன் படிப்பு முடிச்சானா, வேலைக்கு போயிட்டானா, உங்களை அரசாங்கத்துடைய உதவிகளாக வந்து சேருதா, ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு வழியை போய் ரோட்டில் வர்றது யாராக இருந்தாலும் கேட்பாங்களே. கேட்குறது யாரு? ராம இலக்குணர்கள். அவர்கள் யாரு? தசரத மகாராஜத்தினுடைய தவ புதல்வர்கள், இளவரசர்களாகிய ராம இலக்குணவர்கள் நகர்வலம் செல்கின்ற பொழுது எதிரிடப்பட்ட மனிதர்கள் யாராக இருந்தாலும், அது விவசாயியாக இருக்கலாம், குடியானவனாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு சாதாரண உள்ளவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவரை நிறுத்தி நலம் விசாரிப்பதே வழக்கமாக கூடாது. அந்த தாயன்பு உள்ளத்துல வரதுனால அப்படி செஞ்சாங்க. பாட்டை கவனிக்க அற்புதமா இருக்கும். எதிர்வரும் அவர்களை யமையுடை இறைவன், எதிர்வரும் அவர்களை யமையுடை இறைவன், முதிர் தரு கருணையின் முகமலர் ஒளிரா, எதிவினை இடரிலை இனிதினும் மனையும் மதிதரு குமரரும் வலியார்கொள். இவ்வளோ அற்புதமான பாடல். எதிர்வரும் அவர்களை, ஏத்தாளர்களுடைய எமையுடைய இறைவன், நம்ம இந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த சக்கரவர்த்தி திருமகளாகிய ராம இலக்குணவர்கள் என்ன பண்ணாங்க? மதிதரு கருணையின் முகமலர் ஒளிர, பார்த்து புன்முறல் போத்து ஒவ்வொருத்தரையும் நல விசாரிச்சாங்க. எது வினை இடரிலை, உங்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கீங்களா? அரசுடைய திட்டங்கள் வந்து சேர்க்கின்றனவா? எப்படி உங்களோட வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மாக்கெல்லாம் உடம்புலாம் சௌக்கியமாக இருக்காங்களா? என்னுடைய உதவி தேவைப்படுத நாட்டில் அரசாங்கத்தில் ஏதாவது உங்களுக்கு உதவி சார்பாக கிடைக்கணுமா? இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து அந்த தாய் உள்ளத்தோட கேட்டாங்கன்னா அதுதான் ராமருடைய தாய் உள்ளத்தை காட்டக்கூடிய பாடம். திருப்பி சொல்றேன் கேட்டுங்க. எதிர்வரும் அவர்களை யமையுடை இறைவன், முதிர் தெரு கருணையின் முகமலர் ஒளிரா, எதுவினை இடரிலை இனிதினும் மனையும் மதிதரு குமரம் வலியார்கள்னு கேட்டாங்க. சரி, இப்போ அரசருடைய தாய் உள்ளத்தை பார்த்தோம், அரசகுமாரோட தாய் உள்ளத்தை பார்த்தோம். படுத்தாப்பில் அப்படி இருக்கப்ப அந்த ஊரில் மக்களுக்கு தாய் உள்ள அதே அளவில் இருக்கும் அல்லவா? நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு எந்த அளவு தாய்மை பண்பு இருக்கின்றதோ, நாட்டை அரசகுமாரோட எந்த அளவு தாய்மை பண்போடு சிறந்து சீரிய சம்பாதனை விளங்கினார்களோ அதே தாய் அன்போடு தான் அங்கே இருந்த மக்களும் வாழ்ந்தார்கள். முக்கியமாக பெண்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறத ஒரு பாட்டில் அற்புதமாக சொல்லுவார். அந்த கோசல நாட்டில் இருந்த பெண்களுடைய பெருமையை சொல்லப்ப சொல்லுவார்னா, பெருந்தடங்கன் பிறை நுதலாருக்கு பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்திருத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலும் விருந்தும் அன்றி விளைவனை யாவேன்னு சொல்றார். பெருந்தடங்கன் அழகிய பெரிய அகன்ற கண்களை உடைய, பெருந்தடங்கன் பெரிய போன்ற நெற்றி மகன்ற கண்களை உடைய அழகிய இந்த கோசல நாட்டுடைய பெண்களுடைய தாய் அன்பு எப்படி இருந்துன்னு சொன்னீங்கன்னா, வருந்தி வந்தவருக்கு, வீடு தேடி யார் வந்தாலும் சரி, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து பொருளை கொடுத்து உணவு பரிமாறி விருந்தோம்பல் பண்போடு வாழ்ந்தார்கள். அப்படி இருந்த காரணம்னா பெருந்தடங்கன் பிறகுனதாருக்கு பொருந்து கல்வியும் செல்வம் பூத்திருத்தலாம் அப்படி இருந்தாங்க. நல்ல கல்விகளை சிறந்த விளங்கி நற்புணர்வு விளங்கிய காரணம் மட்டுமல்ல, அவர்களை வருந்து தாயன்போடு விளங்குவது ஒரு முக்கியமான காரணம் சொன்னீங்கன்னா, முன்னாடியே பாட்டில் ஒரு பாட்டை சொல்லியிருக்கேன். காசு அலம்பு முலையவர் கண்ணனும் பூசலம்பும் நெறியின் புறஞ்சலா கோசலம் புனை ஆற்றணி கூறுவான்னு அந்த பாட்டை சொன்னபடி அங்க இருந்த பெண்டிர்களுடைய கண்கள், காசு மாலை அணிந்த மார்பை உடைய அந்த அகன்ற கண்களுடைய பெண்களுடைய அந்த பூசல் அம்பும் என்று சொல்லக்கூடிய கண்களானது நெறிதவராக எதையும் பார்க்கவில்லை, நெறியின் வழி செல்லக்கூடிய கண்களை உடையவராக இருந்த காரணத்தினாலே அவர் விருந்தோம்பல் பண்பும் சீரிய சம்பாந்தனையில் இருந்து குறிப்பிடும் முகாந்திரமாக அந்த மக்களுடைய அந்த பெண்டிருடைய தாயன்பை அவ்வாறு கூறுகின்றார். பெருந்தடங்கன் பிறை நுதலார்க்கு பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்திருத்தலாலே வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் நன்றி விளைவனை ஆவன் சொல்றார். சரி, இப்போ அரசருடைய தாயன்பு, அரசகுமாரோட தாயன்பு, அந்த நாட்டு மக்கள் பெண்டிர்களுடைய தாயன்பை பார்த்தோம். அப்பேற்பட்ட ஒரு கோசல் நாட்டுக்குடைய இருக்கக்கூடிய நேரத்தில் அது இயற்கைக்கும் தாயம் இல்லாமல் போயிடுமா? அப்போ மழை பொழிகின்றது அந்த மேகத்துக்குள்ள தாயன்பு காட்டுற வழக்கம். இது கற்பனையாக இருந்தாலும் கூட, அதீதமான கற்பனையாக இருந்தாலும் கூட அவர் சொல்லக்கூடிய தன்மை எந்த அளவிற்கு ஊடுருவி சென்று இருக்கிறது. ஒரு நாட்டிலே அரசனும் அரசகுமாரனும் மக்களும் தாயன்போடு அப்படி சீரிய நிலை பண்போடு வாழ்கின்ற பொழுது அந்த நாட்டில் இயற்கையும் தன்னுடைய பங்கிற்கு தாயன்பை வெளிப்படுத்தும் என்பதை காட்டக்கூடிய வகையில் மேகங்கள் எப்படி மழை பெஞ்சதுன்னா, இங்கேதான் பெஞ்சு பாருங்க, சென்னையில் 40 சென்டிமீட்டர் ஒரே நாளில் பெஞ்சு அப்படியே 3 நாளைக்கு ஊரெல்லாம் முழுகி, அதை விட அதிகமாக தென் மாவட்டங்களில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கர்நாடகா பெஞ்சு படாத பாடுபட்ட 2 மாதம் விட முடியல. அப்பேற்பட்டு பேரழிவு ஏற்படுத்து. அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக நின்று நிதானமாக பெய்யக்கூடிய மழை பெஞ்சதுன்னா அது பார்க்க தான் மேகம்லாம் அந்த இமயமலை சாரலில் தான் இருக்குது. அந்த அயோத்தி நாடு, இந்த கோசல நாடு, அயோத்தி மாநகரெலாம் பார்க்குறப்போ அப்படியே வந்து அந்த பொன் போன்ற இந்த நகரத்தை வந்து அப்படியே கட்டி இழுத்தும் போட மாட்டான்னு மழை சாரல்லாம் அப்படி உழுதால. என்ன புள்ளி மால்வரை பொன்னனை நோக்கி, பொன்னாலான மலையோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மேகங்கள்லாம் அப்படியே தாரையாக மழை பெய்து மழை தாரைகளே சங்கிலியாக மாற்றி அப்படியே மழை இழுத்து கொண்டு போயிடுமான்ற முயற்சியின் விளைவாக செய்யக்கூடிய அளவில் புள்ளி மால்வரை பொன்னனை நோக்கி வான் வெள்ளி வீடை வீழ்த்தன தாரைகள் அப்படி மழை பெஞ்சிட்டே இருக்கா. ஸ்டெடி ரெயின்ஃபால்னு சொல்கிறார்.
அது அன்பிரசிடென்டல் க்ளவுட் பஸ்ட்டு டொரன்ஷியல் இன்வர்ஸும் கிடையாது. நிலையான நிறுத்தி நிதானமாக பெய்யக்கூடிய மாறி மாதம் மும்மாறி பொழிகிறான்னு கேட்குறாங்க. அதுதான் அந்த ஸ்டெடி ரெயின்ஃபால் காட்டுது. அந்த மழை பொழிவு தொடர்ந்து பெய்யறதுனால நாட்டில் நல்லாட்சி அடைகின்ற காரணத்தினாலையும் அந்த நாட்டு மக்களும் அரசர்களுக்கும் அந்த அரசகுமாரர்களுடைய தாயன்பு இருக்கின்ற காரணத்தினாலையும் இயற்கை அன்னையாகிய மழையும் தன் பங்கிற்கு நிறுத்தி நிதானமாக மழையை பொழிவிக்கின்றது. அது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, புள்ளி மால்வரை பொன்னன நோக்கி வான் வெள்ளி வீழை வீழ்த்தன தாரைகள் உள்ளி உள்ளவெல்லாம் உவந்தியும் வள்ளியோடின் வழங்கின மேகம். மேகம் வள்ளல் மாதிரி வாரி வழங்கித்தாத. அப்போ மேகத்தினுடைய தாயன்மையும் குறிக்குது பாருங்க. அந்த இடத்துல கொசல் நாட்டிலே மொத்த மழையும் பெய்யுது. அதே நேரத்தில் பெருவளவும் ஏற்படாத அளவில் அது நிறுத்தி இடைவிட்டு பெய்து நிலம் செழிப்பதற்கு விவசாயம் தழைத்தோங்குவதற்கு உதவியாக நின்றது. மேகங்கள் தன் பங்கிற்கு தாயன்பை அங்கே வெளிக்காட்டினன்ற அளவில் அது இயற்கையுடைய தாயன்பை சொல்றார். சரி, அப்படி இயற்கையுடைய தாயன்பை சொல்றப்ப அந்த மழை பெஞ்சு அந்த மழையில எங்கே போகும்? மழை ஓயாமல் பெஞ்சிருந்த மழையுடைய அப்போ உடனே இருக்கிற நதி பார்த்தது சரையு நதி. நம்ம நாட்டில் ராஜாக்கு இவ்வளோ தாயன்பு இருக்குது. மக்களுக்கு அரசகுமார்கள் எப்பேற்பட்ட தாயன்போடு வழங்குகின்றார்கள். பெண்டிர்கள் அப்படி தாய்க்குள்ள அப்பேற்பட்ட தாயன்பை வெளிக்காட்டுகிறார்கள். இயற்கையின் தன்மைக்கு மேகத்துக்கு இவ்வளோ பேர் தாயன்புறாங்க, நமக்கும் தாயன்பு வேண்டாமல் சொல்லக்கூடிய அளவில் அந்த சரையு நதியான பெய்யக்கூடிய மழையெல்லாம் அப்படியே அந்த மழை தண்ணீரை சேகரித்து கொண்டு நிலங்களிலே பாய்ந்து விவசாயம் தழைத்துவதற்கு அப்படி இந்த உயிர்கள்லாம் நல்ல முறையில் வாழ்வதற்கு அது உதவியாக இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவில் 2 கருத்தை சொல்றாரு பாருங்க. சரையினுடைய தாயன்பு, அந்த சரையு நதியினுடைய தாயன்பு என்ன சொல்றாருன்னா, அது எப்படி ஓடித்தானா இப்போ நதிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 விதமாக பார்க்கணும். ஒன்று நம்ம ஊர் பாலாறு மாதிரி வைகை மாதிரி தண்ணியில் அமைப்பும் காஞ்சி கிடக்கும், அது ஒரு டைப்பு. 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஹவாங்கோ மஞ்சள் நதின்னு சீனாவில் சொல்லுவாங்க. பிரம்மபுத்திரா எப்போ பார்த்தாலும் பெருவெள்ளம். அது வந்தாலே இப்போ வருஷம் பூரா மழை பெஞ்சினே இருக்கும், வெள்ளத்தில் சேத்துல அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ கங்கை மாதிரி காவேரி மாதிரி இருக்கிற காவேரி, அந்த காலத்து இப்போ இருக்கிற காவேரியில் அந்த காலத்து காவேரி மாதிரி இருக்கக்கூடிய நதிகள்லாம் தொடர்ந்து மக்களுக்கு பயன்பட விவசாயம் தழைத்து நிலங்களிலே பாய்ந்து செழிக்கக்கூடிய அளவில் இருந்ததான் வற்றாத ஜீவநதிகள்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கக்கூடிய இடத்துல வறண்ட நதிகளும் இல்லாமல் பெருமழை பெருவெள்ளத்தின் காரணமாக வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படி கோரத்தாண்டம் ஆடக்கூடிய அந்த பிரம்மபுத்திரா போன்ற மஞ்சள் நதி அவங்க நதிகளும் இல்லாத அளவில் நிலையாக நின்று அப்படி அந்த ஊர் மக்களுக்கு அந்த எதிரான செழிப்பதற்கு உதவி செய்கிற அளவில் சொல்ற அந்த பாடங்க வரீங்க. அது எப்படி எது கம்பேர் பண்ணாரு கேட்டீங்கன்னா, செங்கோன்மை தவறாத முறையாக ஆட்சி செய்யக்கூடிய மன்னருடைய ஆட்சிக்கு அதை ஒரு கம்பேரிசன் சொல்றாரு. இயற்கையுடைய நிகழ்வுகளை மனிதனோடு ஒப்பிட்டு பேசுவது இலக்கிய மரபு. ஆனால் கம்பேர் மாறுபட்டவர் அல்லவா? அந்த நதியினுடைய ஓட்டத்தை எதுக்கு கம்பேர் பண்ணார் பாருங்க, எதுக்கு உண்மையாக காட்டுகின்றார். இரவிதின் குலத்து எண்ணில் பல்வேந்தர்தம் புறவுநல் ஒழுக்கின்படி பூண்டது. இரவிதின் குல ரகுகுல வம்சத்திலே தோன்றிய இஸ்வாகு திலீபன் அஜயன் போன்ற வம்சத்தினுடைய வழியில தசனுடைய ஆட்சி காலத்திற்குரிய அப்பேற்பட்ட அந்த ரவிகுலத்து மன்னர்கள் எண்ணில் பல மன்னர்களுடைய புறவுநல் ஒழுக்கின்படி பூண்டது. செங்கோன்மை தவறாத அன்பின் வழி அறத்தின் வழி நின்று முறையான நெறியான அறரை பிறடாத நீதி தவறாத செங்கோன்மை தவறாத ஆட்சியை நடத்தின மன்னருடைய ஆட்சி முறைக்கு நேரான நெறிசிறந்த ஆட்சிக்கு சமானமாக அதனை ஒப்பிடக்கூடிய வகையிலே புறவுநல் ஒழுக்கின்படி பூண்டதுன்னார் சரையூருடைய போக்கு. அது எதை குறிக்குதான்? சரையு என்பது தாய்மொழி அன்னது, அப்படியே தாயன்பு காட்டக்கூடிய அளவில் இருக்கும். இவ்வுறவு நீள்நிலத்து ஓம்பு உயிர்க்கெல்லாம் சொன்னார். அப்போ அந்த அயோத்தி மாநகரத்தில் கோசல் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காக்கக்கூடியவே இல்லை, அது உயிர் காக்கக்கூடிய தாயன்போடு விளங்கின சரையு நதின்னு சொல்லக்கூடிய நதியினுடைய தாயன்பை காட்டுறாரு பாருங்க. அதில் இன்னொன்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த நதி எப்படி போச்சுன்னா தாயன்புக்கு எல்லையே கிடையாதுக்காக சொல்றாரு விளக்கத்தை. தான் பாயக்கூடிய கோசலை நாடு அயோத்தி நகரம் அதை சார்ந்த பகுதிகளுக்கு மட்டும் அது பயிர் செழிப்பதற்கோ மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவுவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் எங்கேயோ பே ஆஃப் பெங்காலில் கல்கட்டா தாண்டி இருக்கக்கூடிய வங்காள வீடுகள் இருக்கக்கூடிய மீன்கள் என்ன பண்ணு யோசிச்சு தான் அது சாப்பாட்டுக்கு. அப்போ ஒரு ஐடியா பண்ணி தான் சரையு நதி, அங்கே நிறைய தேன் இருக்கும், எல்லா இடத்துலையும் தேன் இருக்கும். அயோத்தி செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு கோசல் நாடு அல்லவா, அங்கே வரக்கூடிய தேனெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த கொரியர் சேவை மாதிரி கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மீன் கொடுத்தது. எந்த மீனுக்கு? வங்காள விரிகுடால இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவாக அளித்தது. கற்பனை தான் எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. முதல்ல என்னென்ன மாதிரி தேன்லாம் இருக்குன்னு பாருங்கண்ணா கோசல் நாட்டில். ஆலைவாய் கரும்பின் தேனும், ஆலைவாய் கரும்பின் தேனும், அரிதலை பாடை தேனும், சோலைவாய் கனியின் தேனும், தொடையிடி இறாலின் தேனும், மாலைவாய் உகுத்த தேனும், வரம்பிகந்தோடி
வங்க வேலைவாய் மடுப்ப உண்டு மீனெல்லாம் கிடைக்குமான்னு சொல்றாரு. நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான், உடனே கொடி பிடிக்கிறாங்க. ஒரு மாவட்டம் இன்னொரு மாவட்டத்தை தடுப்பணம் காட்டானா இங்கே உடனே போராட்டம் நடக்குது. பக்கத்து வீடு தண்ணி கேட்டால் எங்களுக்கே தண்ணியில் நம்ம சொல்கிறோம். அந்த நிலையில் இருக்க மகன் குறுகிய மனப்பானவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயோ 800 கிலோமீட்டர் தண்ணீர் கூட பே ஆஃப் பெங்காலில் வங்காள விரிகுடா மீனில் என்ன பண்ண கப்பல்கள் போகக்கூடிய அந்த கப்பலில் கடன் செல்லக்கூடிய அந்த கடலுடைய முகத்வாரங்கள் இருக்கக்கூடிய மீன்கள் என்ன பண்ண உணவுக்குன்னு யார் கவலைப்பட்டது? மக்கள் கவலைப்படல, அரசன் கவலைப்படல, சரையு நதி கவலைப்பட்டுதான். கவலைப்பட்டு என்ன பண்ணிட்டு சேமித்து வைக்கட்டும்ன்ற எண்ணத்தோடு வந்து போகிற போக்கிலேயே அப்படி வங்காள விரிகுடா போன்று கலக்கின்றது அந்த சொல்லக்கூடிய பாதையிலேயே அந்த கோசல் நாடு கிடைக்கக்கூடிய தேன்களாகிய ஆலைவாய் கரும்பின் தேன், அரிதலை பானை தேன், சோலைவாய் கனியின் தேன், தொடையடி இறாலின் தேன், மாலைவாய் உகுத்த தேன், எல்லா தேனையும் கொண்டு போயிட்டு அப்படியே வங்காள விரிகுடா சேர்த்துது அப்படின்னு சொல்லுவார். கற்பனை தான், ஆனால் அற்புதமாக நடந்திருக்கு பாருங்களேன். சரி, இதுக்கு இன்னொரு படி மேலே போய் முத்தாய்ப்பா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த நாட்டு அரசனுடைய தாய்மை இருக்குது, அரசகுமாரோட தாய் உள்ளத்தை ரொம்ப விரிவாக பார்த்தோம். அங்கருடைய மக்களை பெற்றுகளை தன்னுடைய வாழ்வினுடைய நெறியாகவே தாயுள்ளத்தோடு எல்லாருக்கும் அன்பை வெளிப்படுத்தினாருன்னு சொன்னோம். இதெல்லாம் பார்த்துட்டு மேகங்களுடைய தாயன்பை எப்படி இருக்குன்றதை காமிச்சாரு. படம் பிடிச்ச காட்டா இருக்கும்ப. அப்போ வந்து மேகங்கள் இருக்கிறப்ப அங்கே பாயக்கூட நதிக்கும் தாய் இல்லாமல் இன்பம் இல்லாமல் போயிடுமா, தாயன்பு இல்லாமல் போய்விடுமா? அது அன்பினுடைய வெளிப்பாடை எப்படி காட்டுகின்றது சரையனுடைய போக்கை பார்த்தோம். இவ்வளோனா முடிஞ்சப்போ அங்கே உயிரினங்களும் தாயன்போடு விளங்கின. இதாங்க பஞ்சிங்க தாங்க அது அந்த இதில் சொல்கிறாங்களா, அந்த மாஸ்டர் பீஸ் சொல்கிறார் கம்பருடைய இது அங்கே தான் பார்க்கணும். ஒரு சின்ன கற்பனைங்க, இதை சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு தடாகம் இருக்குது, தாமரை பூத்த தடாகம் இருக்குது. அங்கே அன்னப்பறவை மேய்ஞ்சின்னு இருக்குது. அன்னப்பறவை குஞ்சுகள்லாம் ரொம்ப சின்ன இன்ஃபென்ட் சொல்லுவாங்க, டெண்டராக அந்த கியூப்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த குஞ்சுகள்லாம் வந்து பெரிய பெரிய தாமரை இலைகள் மேலே அப்படியே உட்காந்து வச்சுட்டு அன்னப்பறவை மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் ஒரு எருமாடு கூட்டம் ஒன்று வருது. எருமாடும் தெரியுமா, குளத்தை தடாகத்தில் பார்த்தா நேரம் இறங்கிடும். அப்படி எருமாடு கூட்டம் வரப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு எருமாடுடைய கால் வந்து சேத்துல சிங்கிடுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஊரில் தொழுவத்தில் கட்டி போட்ட தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினைக்குது. இப்போ பால் சுரக்குது. அந்த பால் எங்கே விழுதுன்னா, இயற்கையாக சுரக்கூடிய அந்த மடி சுரக்கக்கூடிய பாலானது அன்னக்குஞ்சுகளுடைய வாயில விழுந்து அன்னக்குஞ்சுகள் பசியாக இருக்கின்றன. இப்போ அன்னக்குஞ்சுகள் பசியாரம்னா தாலாட்டு பாடுறது, தேரைகள் தாலாட்டு பாடுறது. அவ்வளோதான் கற்பனை. ஒரு குளத்துல தாமரைப்பூ இலைகள் அன்னம் மேயுது. அன்னக்குஞ்சுகள் தாமரைப்பூ இலையில படுத்து உறங்கின்னு இருக்கு, பசியில கத்துது. அப்போ எருமாடு சேத்துல நுழைஞ்சு காலில் வைக்கிறப்ப கால் மாட்டிக்குது. அப்போ தன்னுடைய கன்றை நினைச்சு அந்த அன்பு தாயன்பல ஊறுறப்ப பால் சுரக்குது. அந்த பால் வந்து இயற்கையாக சுரந்த பால் அன்னக்குஞ்சல் கொடுத்து பசியாரேன்னு சொல்லக்கூடிய அந்த சமதர்ம சமுதாயத்தை, அந்த சமூக பண்ணை, சமூக ஒருங்கிணைப்பை, அன்பினுடைய விரிவாக்கத்தை காட்டுடைய பாடல் பாருங்க. ரொம்ப அற்புதமான பாடல். சேலுண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம், மாலுண்ட மணில பண்ணி வளர்த்திய மடலை பிள்ளை, காலுண்ட சேற்று மேதி கன்றுள்ளிட கனைப்பச் சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பன்னேண்டார். சேலுண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்காலன். அது ஏற்கனவே சொன்னேன், இயற்கையை மனிதர்களுக்கு ஒப்பிடுவது பொதுவான இலக்கிய மரபு. ஆனால் இயற்கையை வந்து மனிதர்களுடைய அந்த செயல்களையோ மனிதர்களுடைய அந்த காரணிகளையோ வந்து இயற்கைக்கு ஓமானமாக காட்டுவது கம்பருடைய தனிச்சிறப்பு. சேலுண்ட ஒன்கணாரின் திரிகின்ற எல்லாருடைய பெண்களுடைய நடைய அன்னம் போல் நடை நடந்துன்னு சொல்லுவாங்க, அண்ணன் நடை சொல்லுவாங்க. ஆனால் அன்னங்கள் எப்படி நடந்துதான் அந்த கோசல நாட்டில், அதாவது சேலுண்ட அகன்ற மீன் போன்ற கண்களுடைய பெண்கள் நடப்பதை போன்று நடக்கின்ற அன்னங்கள்னு மாற்றி சொல்கிற உண்மையை. சேலுண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம். சரி, மாலுண்ட நளின பள்ளி வளர்த்திய மழை பிள்ளை. கட்டில் போட்டு படுக்க வச்ச மாதிரி தாமரைகளில் படுத்துட்டு இருக்க அன்ன குஞ்சுகள். காலுண்ட சேற்று மேதி, மேதினா எருமை, சேத்துல மாட்டின்ற காலுண்ட சேற்று மேதி. அப்போ என்ன, கால் சேத்துல மாட்டிச்சே நம்ம எப்படி வெளில வரப்போன்னு தெரில. அப்புறம் கண்டு வாருங்க பசியால் துடிச்சுன்னு சொல்லி அந்த நினைக்கிற நினைப்புலேயே எருமாட்டு பார்த்து பொதுவாக சொல்லுவாங்க, பசு 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 தான் தாயம்னு சொல்லுவாங்க. எருமை மாட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எருமையினுடைய தாய் முடக்கினா ஒரே புலவர் கம்பராக தான் இருக்க முடியும். எருமையை பற்றி இலக்கியங்களே வெகு சொற்பமாக தான் வந்துட்டு, பெரிய அளவில் இருக்காது. மோட்டர் வாவி புகான்னு வேற ஒரு சங்கீதத்தில் ஒரு வரிகள் வருது. இப்போ இவரே வந்து எருமையோடைய தாயன்பை வேற ஒரு பாட்டிலையும் காட்டுவார். எப்படின்னா, ஈர நீர் படிந்த நிலத்தே சில கார்கள் என்று வரும் கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரை உள்ள தடைப்பன சாலியன்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த பாட்டை சொல்கிட்டேன்னு சொல்றாரு. சேலுண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம், மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மடலை பிள்ளை, காலுண்ட சேற்று மேதி கன்று உள்ளிட. அங்கே இருக்க கன்று நினைக்குதான். கனைப்ப சோர்ந்த பால் உண்டு துயில. அந்த பால் வந்து சொரிந்த பால் விடுகின்றது போது அன்ன குஞ்சுகளுக்கு அது வாயில விழுந்து சாப்பிட்டு பசியாறி விட்டது. அப்போ தூங்க போகுது. பச்சை தேரை தாலாட்டு பாடுதான்.
பாருங்க, அன்னப்பொறையை கொஞ்சம் எடுக்க எருமாடு பால் விட்டு தேரை வந்து தாலாட்டு பாடி தின்றதை எவ்வளோ அற்புதம். இதுதாங்க தாய்மையுடைய உச்சம். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இதில் வந்து கம்பருடைய உணர்ச்சி பழம்புன்னு அவர் எந்த ஒரு உணர்ச்சியாக இருந்தாலும் அதை காதலோ வீரமோ சோகமோ தாய்மையோ அவரை மாதிரி ஒருத்தர் அப்படி சித்தரித்து விரிவாக அதை படம் பிடித்து காட்ட முடியாது. இந்த அளவில் இந்த ஒரு பதிவில் கம்பர் காட்டும் தாய்மை உணர்வு, கம்பரின் தாய்மையினுடைய அந்த உணர்ச்சியினுடைய பிரவாகமாக எப்படியெல்லாம் அதை வந்து பிக்சரைஸ் பண்ணுறாரு, கேரக்டரைஸ் பண்ணுறாரு காட்டுறதுக்காக அந்த ஒரு விளக்கங்களை சொன்னோம். வரக்கூடிய பதிலில் கம்பருடைய சிறப்புகளை பற்றி இன்னும் வேறு பல தகவலை பேசுறது தயாராக இருக்கும். இந்த அளவில் கம்பர் காட்டும் தாய்மை உணர்வுன்ற இந்த தலைப்பில் கம்பர் எவ்வாறு தாய்மை உணர்வை படம் பிடித்து காட்டுகின்றார். அரசன் முதல் அரசகுமாரனிலிருந்து அரசகுமாரனிருந்து மக்களிலிருந்து மேகங்கள், இயற்கை, நதி, இறுதியிலே உயிரினங்கள், எருமை மாடு வரை என்போடு எப்படி வழங்குகின்ற என்பதை பறைசாற்றக்கூடாது. அதை உணர்ந்து பார்க்கின்ற பொழுது இன்றைய உலகத்தில் நாமும் எந்த அளவிற்கு அன்பினுடைய விரிவாக்கத்தை செய்ய வேண்டும், தாய்மை உணர்வோடு எப்படி வாட வேண்டும் என்பதை பறைசாற்றக்கூடிய விதத்தில் கம்பருடைய வரிகள் அமைந்திருக்கின்ற அளவில் கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆசங்கர். நன்றி, வணக்கம்.